ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நம்மளில் பல பேர் கோவக்காய்னாலே வேண்டான்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கோவக்காயை ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப குயிக்காகவும் செய்யக்கூடிய ஒரு குண்டூர் ஸ்டைல் மசாலா ஃப்ரை கோவக்காய் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கோவக்காயை ஜென்ரலாக கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பாயில் பண்ணோம் இல்லை ஃப்ரை பண்ணோன்னா கொஞ்சம் டைம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிக்கலாம்னா நல்லா சீவகரை வச்சுட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துப்போம். நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணினதுக்கு அடுத்ததாக நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுறதுனால என்னன்னா நமக்கு அதோட நியூட்ரியன்ஸ் எதுவுமே ஸ்பாயில் ஆகாது. ரொம்ப நேரம் இதுக்காக டைம் எடுத்து நீங்கள் வணக்கிட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. ஒன்லி 5 மினிட்ஸில் இது சீக்கிரமாக பாயில் ஆகிடும். அதுக்கு அடுத்து தான் நம்ம யூஸ்வலாக செய்கிற மாதிரி செஞ்சாலுமே நம்மளுடைய கோவக்காய் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டேஸ்ட்டும் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும், ப்ளஸ் நியூட்ரியன்ஸும் மிஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப குயிக்காக செய்யலாம். அடுத்ததாக நம்ம இந்த கோவக்காயை நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்ததுக்கு அடுத்ததாக இதை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கொஞ்சம் மசாலாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த கோவக்காய் பாயில் ஆகிறதுக்கு நீங்கள் தனியாக எதுவும் வாட்டர்லாம் எதுவும் ஸ்ப்ளாஷ் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நம்ம சால்ட் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அதுவே நமக்கு வாட்டர் கொடுக்கும். ஸோ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் இல்லை அதுக்கும் கம்மியாகவே நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருவோம். இப்போது அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். நம்ம இதுக்காக 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஸ்பைஸ் தேவையான ரெட் சில்லிஸ் அண்ட் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அடுத்ததாக 1 டீஸ்பூன் பீனட்ஸ், இது எல்லாமே போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் விட வேண்டாம், நம்ம பவுடராக தான் அரைக்க போகிறோம். அதனால் ட்ரை ஃப்ரை தான் பண்ண போகிறோம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நமக்கு தனியாவோட ஃப்ளேவர் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் தனியாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அதை ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் அது கூடயே லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்து தான் நீங்கள் மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது நம்மளுடைய கடாயில் ஆயில் ஆட் பண்ணிப்போம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கலாம். கூடவே உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கறி லீவ்ஸ், ஆனியன் வேணும்னா ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இப்போ நம்ம இந்த நல்லா பாயில் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற இந்த கோவக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணுவோம். கொஞ்சம் அது ஆயில் ஃப்ரை பண்ணும்பொழுது நல்லா தனித்தனியாக உதிர்ந்து வந்துடும். இப்போ அது பாயிலாக இருக்கிறதுனால எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டினா மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஃப்ரை ஆக எல்லாமே தனித்தனியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம தேவையான ஸ்பைஸ்க்காக மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி பவுடர்லேயே நம்ம நிறையா ஸ்பைஸ் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கம்மியான அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி இது கூட 1 ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம சால்ட்டு ஆல்ரெடி அப்போ பாயில் பண்ணும்பொழுதே போட்டதுனால இங்கே நமக்கு தேவைப்படாது. உங்களுக்கு சப்போஸ் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி லைட்டாக ஆயிலெலாம் வந்து செப்பரேட் ஆகும். நல்லா அப்படி செப்பரேட் ஆகி வர வரைக்கும் லைட்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு வணக்கி கொடுங்க. அடுத்ததான் நம்ம இப்போது எல்லாமே ரெடியாகி வந்ததுக்கப்புறமா ஃபைனல் ஸ்டேஜாக நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியும் இதையும் லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் பொழுது எல்லா கோவக்காய் பீசஸ்லேயுமே இந்த மசாலா நல்லா கோட் ஆகிட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட இந்த ஸ்டிர் ஃப்ரை மசாலா கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி இன்னும் பல சிம்பிளான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.